ஹலோ ஆல், சரஸ்வதி ஹியர். இன்றைக்கும் நான் ஒரு கீரையை பற்றி தான் பேச போகிறேன். சின்ன வயசுலலாம் ஸ்கூல் படிக்கும்போது லீவ் விட்டாங்க அப்படின்னா நான் என்னோடய அம்மாச்சி வீட்டுக்கு போவேன். அங்கே க்ரீன் தோசை அப்படின்னு ஒன்று என்னோடய அம்மாச்சியே எனக்கு செஞ்சு தருவாங்க. சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லி நானும் வாங்கி சாப்பிட்ருவேன். ஆனால் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு அதில் கீரையை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஆனால் கீரை அப்படின்னா நம்ம மூஞ்சி சுளிக்கிற அளவுக்குலாம் அது இருக்காது. நல்லா டேஸ்டியாக சூப்பராக தான் இருக்கும். ஸோ முடக்கத்தான் கீரையை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். ஆக்சுவலி முடக்கத்தான் கீரை கால் வலி முட்டி வலிக்கு ரொம்ப நல்லது அப்படின்ட்டு நம்ம தாத்தா பாட்டி எல்லாருமே அதை செஞ்சு சாப்பிடுவாங்க. அந்த காலத்தில் தாத்தா பாட்டி மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது நம்ம தாத்தா பாட்டிக்கு மட்டும்தான் கை கால் வலிக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நமக்கும் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம போன் டென்சிட்டி அவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல ரொம்பவே புரிஞ்சுட்டு ஆகணும். அதே மாதிரி நம்ம போன் ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த முடக்கத்தானை வாரத்தில் ஒரு நாள் இல்லை 2 நாள் நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். ஸோ இந்த முடக்கத்தானை நீங்கள் சூப் ஃபார்மில் எடுத்துக்கலாம், இல்லை தோசை மாவில் கரைச்சி அந்த தோசை ஊற்றி சாப்பிடுவாங்க. அப்படி இல்லாட்டினா துவையல் மாதிரி சாப்பிட்றது, முடக்கத்தானை வச்சு நம்ம அடை மாதிரி தட்டி சாப்பிட்றது, இல்லை அதை பொடியாக்கி வச்சுட்டு நம்ம ரைஸில் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ ஏதோ ஒரு ஃபார்மில் அதை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு முட்டி வலிக்குது கால் வலிக்குது அப்படின்னு நம்மளும் வயசானவங்க மாதிரி சொல்லிட்டு இல்லாமல் நம்மளோட டயட்டில் என்னெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும். ஸோ இந்த கீரையை எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கணும். இதுக்கு முன்னாடி உங்கள் பாட்டி மேபி உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் சொல்லி உங்கள் வீட்டில் இதையும் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்க. ஸோ ஹெல்த்தை பார்த்துக்கலாம். தேங்க்யூ.